ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேக் வருது பார்த்தீங்களா? இது எங்கள் அக்கா ஒரு ஆர்டர் போட்டு வந்திருந்துச்சு. பேக்கு செம்ம சூப்பருங்க. அடுத்த வீடியோ அதை ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நிறைய உள்ளக்க ஜிப்பு மட்டும் கிடையாதுங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வைக்கிற மாதிரி நிறைய பார்ட்டிஷன் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே நேரம் அது ரெயின் ப்ரூஃபு, அதாவது வாட்டர் ப்ரூஃபு, ரெயின் ப்ரூஃப்னு சொல்லிட்டேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மாவிளக்கு வரவும் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக உள்ளே என்ட்ராகும்போது நாங்கள் வெளியே என்ட்ராகி வரும்போது வந்துக்கிட்டு இருந்துச்சா, அந்த வீடியோ மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். உள்ள வீடியோ நான் எடுத்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ராட்னாடம் வந்திருந்தோமா, அந்த ராட்னா ஆடுறதுல நாங்கள் 2 தான் ஆடினோம். 2 ஆடுறதுக்குள்ளே எல்லாத்துக்கும் தலை சுற்றிட்டேன். ஆனால் நான் இன்னும் ஆடுவேன்னு சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கெலாம் தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டினா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது மட்டும் தூக்கமும் வராது, எதுவும் வராது. ஆனால் நம்ம கூட வந்தால் மட்டும் தூக்கம் வந்துடும், தலை வலிச்சிரும், எனக்கு மயக்கம் வந்துடும், எல்லாம் வந்துடும் பார்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் அங்கே நின்றுட்டு இருந்தப்போவே இவங்க உள்ளக்க வந்துட்டதுனால அவங்கள தேடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். எங்கே இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு இடம் சொல்லவும் நாங்களும் அங்கே போனோம். இது மாவிளக்கு எடுக்கும்போது நான் கிட்டத்தில் எங்கள் அக்கா பொண்ணு ஒருத்தங்க எடுத்தாங்க. அவங்களும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அந்த விளக்கை தான் நான் காமிச்சேன் அவங்ககிட்ட. அதுக்கடுத்து இந்த தடவை பால் குடம்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க. இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் பால் குடம் போகணுன்னு ஆசையாக இருக்குதுங்க. இந்த வருஷமும் அமைய மாட்டேங்கி. இனி அடுத்த வருஷமாவது எப்படியாவது நான் பால் குடத்துக்கே பேரணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். பார்ப்போம், கடவுள் என்ன விதிச்சிருக்காருங்கிறது அந்த நேரம் தானே தெரியும். அதே மாதிரி மாவிளக்கும் எடுக்கணும்னு நினச்சி வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் நல்லா விரதம் இருந்து நல்லபடியாக எடுக்கணுங்கிறத எனக்காக எல்லோரும் வேண்டிக்கோங்க தயவு செஞ்சு. அப்புறம் நம்மளுடைய வேலை என்ன, அங்கே ஸ்நாக்ஸு ஐஸு அதுன்னு வாங்கி சாப்பிட்டோம். அங்கே வேறு எங்கள் சங்கர் மாமாலாம் வந்திருந்தாங்களா, அவங்க தான் எனக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னாங்க. எனக்கு வேண்டாம்மா, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. அந்த ஐஸு சாப்பிட்டதே நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இதில் வேறு என் ஹஸ்பண்டும் என் சின்ன பையனும் சேர்ந்து ரிங் போடுவாங்கள்ல, அதில் போட்டு ஒரு மீன் தொட்டியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வாங்கினாங்க. என் பெரிய பையன் உட்காந்து ஒரே அழுக, எனக்கும் வாங்கித்தா, நானும் போடணும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கும் கேட்டிருக்காங்க, அவன் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் மறுநாள் எழுந்துச்சு கையோடு எங்கள் அக்கா பையனை கூட்டிகிட்டு போய் வேலையாக அங்கங்கே போய் மறுபடியும் மீனையும் தொட்டியையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு திருப்தியாக ஆணுச்சு. அதில் வேறு இன்னும் சண்டை. அவனுக்கு மட்டும் நீ இன்னொன்று வாங்கி கொடுத்துட்டியா, அப்போ எனக்கு இன்னொன்று வாங்கித்தான்னு மீனை இன்னொன்று வாங்கி அதில் இங்கே கொண்டு வர்றதுக்குள்ளே ஒன்று செத்தே போச்சுங்க. இதில் வேறு பெரிய காமெடி என்னென்னா, காரில் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு. ஒருத்தன் வேறு கையில் வச்சுக்கிட்டே தூங்கிட்டான். டேய் எழுந்திரிடா, நான் தூங்கலான்னு நினச்சேன், இனி தூங்க விடாமல் பண்ணிவிட்டு அவன் தூங்கிட்டான். இந்த ராபிட் அழகாக இருக்குல்ல, என் பையன்லாம் பார்த்தா ரொம்ப ஃபெயில் பண்ணியிருப்பான். நல்ல வேளை இந்த வீடியோ இன்னும் காமிக்கலை, இனிமேல் தான் காமிக்கணும் அவனுக்கு. ஆனால் எனக்கு இந்த தடவை பஸ் ஸ்டாண்டில் போட்டிருந்த ஆர்ச் தான் பிடிக்கவே இல்லை. ஏன்னா எப்போவுமே ஆர்ச் எங்களுக்கு அவ்வளோ கெத்தாக இருந்த மாதிரி இருக்கும். கெத்துங்கிறத விட அது பார்க்கையே அவ்வளோ அழகாக இருக்கும். இது சாமி கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்ட மாதிரி இருக்கும். இந்த தடவை அப்படி இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் பால் குடம் எடுத்திருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ பிள்ளைங்க இன்னும் சாமி தரிசனத்துக்காக ஏங்குறாங்க, பத்திரகாளி அம்மா அப்படி ஒரு அருளை கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் மட்டன் கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுமே என் பையன் எப்போ உட்காந்து நான் தான் பரிமாறுவேன், நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வேறு குற்றாலத்துக்கு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. நம்மளை கூட்டிகிட்டு போகல, அடுத்த வாரம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், கூட்டிகிட்டு போனால் அதையும் வீடியோ எடுத்து போட்டுருவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.